இந்த கிளைமேட்டுக்கு காரசாரமா சிக்கன் கிரேவி கூட சிக்கன் பக்கோடா போட்டா வெயிட்டா இருக்கும்ல. இந்த வெள்ளத்தெல்லாம் எப்படியோ சேஃபா கடந்து நம்ம பாய் கிட்ட போய் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வானல்ல ஆயில ஊத்தி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க 3 வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கேப்ல நம்ம சிக்கன் 65 மேரினேட் பண்ணிடலாம். பாத்திரத்துல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 3 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுருங்க. அடுத்து 2 ஸ்பூன் பஜ்ஜி பவுடர் போட்டு லாஸ்டா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிடுங்க. இப்ப பேக் டு சிக்கன் கிரேவி. வதங்கின வெங்காயத்துல 2 தக்காளியை போட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தவொடனே மீதி இருக்க சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் 20 நிமிஷம் கொதிச்சோடனே கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அட்லாஸ்ட் பிளேட்ல சுட சுட ஒயிட் ரைஸை போட்டு லெக் பீஸை வச்சு மேல கொஞ்சம் கிரேவியை ஊத்தி சைட்ஸுக்கு சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அப்படி இருக்கும். ஃபைனல் டச்சுக்கு சூடா பெப்பர் தூக்கலான ரசத்து கூட பொரிச்ச லெக்கை வச்சு பேரிங் போட்டு பாருங்க. சும்மா வெரியா இருக்கும்.